இப்போது நம்ம தனுசுனாலே வந்து பார்த்திங்கன்னா அதிபதி குரு பகவான் தான், பெரும் தனத்துக்கு அதிபதி குரு பகவான் தான் சொல்லுவோம். தனுசு ராசி நேயர்கள் ஏஎல்பி லக்னமாக செல்லக்கூடியவர்கள் இந்த பண வரவை அதிகரிக்க என்ன செய்யணும், அந்த வந்த பணத்தை வந்து தக்க வைத்து கொள்ள அவர்கள் என்ன வழிபாடு பண்ணணும்? தனுசுவை பொறுத்தளவில் அவங்க பண தேவைகள் அப்படிங்கிறது யார் மூலமாக ஏற்படும்னா, குடும்பம் அண்ட் இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். சரி, இளைய சகோதரர்கள் மட்டும்தான் கொடுப்பாங்களா? இல்லைங்க, மாமனாருடைய பணத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வரும். அவரும் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இல்லையா, அவங்க ஒரு தொழிலை வச்சு கொடுப்பாங்க, அந்த தொழிலை இவர் ரன் பண்ணுறதுனால இவருக்கு பண தேவைகள் வருவதற்கான ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆக மொத்தம் தனுசுவை பொறுத்தளவில் அவங்களுடைய குடும்பமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணும், மாமனாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த குடும்ப உறவுகளால் இந்த பணம் கையில் தங்கணும், இந்த பண தேவைகள் அவங்களுக்கு நிரந்தரமாக நல்ல பலன்களையும் நல்ல யோக பலன்களையும் இவங்களுக்கு ஏற்படுத்தணும். அப்படிங்கிறப்ப இவங்க என்ன பண்ணணும், இவங்களுக்கு காலபைரவரை அபிஷேகம் செய்து தேய்பிரை அஷ்டமி அன்று அல்லது சனிக்கிழமை அன்று காலபைரவருக்கு அபிஷேகம் செய்து இவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த பண தேவைகள் அப்படிங்கிற, இன்னும் சொல்லப்போனால் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவராக அவர் இருக்கார் அப்படின்னா அந்த சொர்ணத்தின் தனம் அப்படிங்கிறது அவருக்கு தங்கும்.